ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே guys, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் ஆஃப் ஷேடோ ரிலம்ஸில் சீசன் 1 எபிசோட் 8 பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது அனிம் பற்றின டப்பிங் வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனும் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே விவர்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் நடந்த சண்டைனால உள்ளே இருக்க காகிமுரி கிளானில் இருக்க அந்த கேஸ்டெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ அதை சரி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காகிமுரியோட ஒரு பையன் கேட்பான். ஸோ அவனுக்கு மொத்தம் 3 பசங்க, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டீமன், அதை வச்சு அவன் ஒயிட் கலர் பெயிண்ட் மாதிரி அடிக்கிறான். அண்ட் இன்னொன்று வந்து பிளாக் கலர் டீமன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த டீமனை வச்சு அவன் அதுக்கு மேலே இருக்க பழையபடியாக மாற்றுறதுக்கான மேலே இருக்க அந்த ஒரு லைனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். ஸோ அங்கே இருக்க எல்லா பில்டிங்கும் அந்த மாதிரி தான் சரி பண்ணுறான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கான் போல். ஸோ அவன் வந்து ஒரு மாங்கா ரைட்டர்ஸ் இருப்பாங்களே, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்திருக்காங்க, அது அனிமே ரைட்டர்ஸ். ஸோ அவங்கள மாதிரி தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்ருக்கான். அந்த 2 டீமன்ஸை வச்சு அவன் எழுதி ஒரு மிகப்பெரிய ஒரு மாங்கா ரைட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்திருக்கான். ஸோ அவனோட பென் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க காகிமுரி அப்படிங்கிறது அவனோட பென் நேம். அண்ட் இவங்க 3 பேரும் அவனோட பிரதர்ஸ். ஸோ இவனோட ரியல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவனோட மிடில் பிரதர், அதாவது நடுப்பையனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மான்னு சொல்கிறாங்க. அண்ட் கடைசி பையனாக தான் இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜின். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிய ஜின்னை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துப்பீங்க. இவங்க 3 பேருமே நம்ம காகிமுரியோட பசங்க. ஆமாம், பசங்க 3 பேருமே. காகிமுரி அங்கே மொட்டையாக இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் இந்த காகிமுரி கிளானோட லீடர். ஸோ இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க. அடுத்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து சின்ன சின்ன டீமன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க உட்காரதுக்கான அந்த கீழே இருக்க பில்லோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுது. அது பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா டீமன்ஸையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக, அதாவது நார்மல் ஹியூமன்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி சாப்பிட்டு அவங்களோட சீக்ரெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி சாப்பிட்டே இருக்கப்போ நம்ம ஜின் வந்து நம்ம டேரா கிட்ட கேட்குறோம். ஸோ இங்கே தான் ஹீரோ இருக்கான் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, நம்ம டேரா அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சீக்ரெட்னு சொல்லி மறைச்சிட்றான். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறான். ஸோ நேற்று எங்கள் காகிமுரி கிளானை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்காக சில பேர் வந்திருந்தாங்க, அவங்க ஹிசாகி வில்லேஜில் இருந்து தான் வந்திருந்தாங்களா அப்படின்னு கேட்க, உடனே நம்ம டேரா சொல்கிறான் ஹிசாகி வில்லேஜில் இருந்தெல்லாம் ஒன்றும் வரல, அவங்க எதுக்கு உங்களை அட்டாக் பண்ண வரணும் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஆசா சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட பிரதர் அதாவது அவங்க அண்ணன் எப்போ இந்த கிளானுக்கு வந்தோனோ அதுக்கப்புறம் தான் அசசினேட் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க, அதனால் எங்களுக்கு ஹிசாகி வில்லேஜ் மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஆசா சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் சாப்பிட்றத அவள் வந்து பார்த்தீங்கன்னா ரசிச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அண்ணன் சாப்பிட்றத பார்க்குறா போல். அப்புறம் மறுபடியும் நம்ம ஜின் கேட்குறான், டெரரா கிளானில் இருக்க மெம்பர்ஸால் பேரியர்ஸை தாண்டி போக முடியுமா, அது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம டேரா கிட்ட மறுபடியும் கேள்வி கேட்குறான். அப்புறம் நம்ம டேரா சொல்கிறான், எனக்கு எங்கள் கிளானோட பேரியர்ஸ் எப்படி தாண்டதுன்னு தெரியும், ஆனால் மற்றவங்க கிளானோட பேரியர்ஸை தாண்டதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றான் நம்ம டேரா. அதுக்கப்புறம் நம்ம டேரா சேன ஆசா கிட்ட கேட்குறான், ஆசா இந்த காகிமுரி கிளான் உன்னே நல்லா தான் பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஆசா சொல்கிறான் அதெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, எனக்கு நல்ல சாப்பாடு போடுறாங்க, என்னை நல்ல விதமாக வளர்த்துருக்காங்க, ஸோ நல்லா தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம காபி சன் பக்கத்தில் இருந்துட்டு சொல்கிறா, ஆமாம் நல்லா தான் வளர்த்துருக்கோம், ஆனால் நீ ஒரு ஸ்டெப் வெளியே எடுத்து வச்சனாலும் உடனே சுற்றி எனிமீஸ் சுற்றிடுவாங்க, ஸோ அதனால் நீ இந்த மேன்ஷனுக்குள்ளேயே இருக்கிறது தான் உனக்கு சேஃப் அப்படின்னு சொல்கிறேன். ஆசாவும் அம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் இந்த மேன்ஷனுக்குள்ளே இருக்கிறது தான் சேஃப்னு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்புறம் நம்ம டேரக்ஷன் ஆசா கிட்ட உன்னோட அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களான்னு சொல்லி கேட்க, நம்ம ஆசா உடனே டென்ஷன் ஆகிட்டு உனக்கு தான் தெரியுமே ஹிகாசி வில்லேஜில் சொல்லியிருப்பாங்களே என்னோட அப்பா அம்மாவை காணோம், இங்கே வந்ததுலேருந்து எங்கள் அப்பா அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்ல, நம்ம டேரா உடனே சாக்காயிடுறான். ஹிகாசி வில்லேஜிலேருந்து எனக்கு எந்த விதமான நியூஸும் வரல, என்கிட்ட இந்த மாதிரி நியூஸ்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்டையும் ஆசாக்கிட்டையும் சொல்கிறான். அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியும், கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிகாசி வில்லேஜோட வேலை கிடையாது, உங்கள் அப்பா அம்மா காணாமல் போனதுக்கு நாங்கள் காரணம் இல்லை அப்படின்னு நம்ம டேராசானும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். உடனே காகிமுரி அதை நாங்கள் நம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டேரா உடனே சொல்கிறான், நாங்கள் எங்கள் வில்லேஜுக்குள்ளே யார் தெரியாதவங்க வந்தாலும் அட்டாக் பண்ணி கொண்டுருவோம், அது உண்மை தான், பட் நாங்களாம் வில்லேஜுக்கு வெளியே போய் யார் கூடி சண்டையோ அல்லது கொல்றதையோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிகாசி வில்லேஜோட கொள்கைகள் எனக்கும் பிடிக்காது தான், பட் வேறு என்ன பண்ணுறது, நீங்களே பாருங்கள், நான் இப்போ கூட வெப்பன்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, நான் இங்கே ஜஸ்ட் ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மோட்டிவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ காகிமாரி சொல்ல ஆரம்பிக்கிறான், ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ட்வின்ஸ் பிறக்கிறதுனால, அதாவது நைட் அண்ட் பகல் இந்த 2 டிஃப்ரென்ஸாக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ட்வின்ஸ் பிறக்கிறனால இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பிரேக் அண்ட் சீல் இல்லாமே நம்ம நல்லா தான் இருப்போம். ஸோ அதனால தான் என்னோட ஆசை என்னென்னா, ஆசா அண்ட் ஹீரோ இவங்க 2 பேர் தான் கடைசி ட்வின்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹிகாசி வில்லேஜிலேருந்து இந்த மாதிரி ட்வின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்தி ஆகணும். ஸோ அதனால தான் நாங்கள் ஹிகாசி வில்லேஜை கம்ப்ளீட்டாக வைப் பண்ணணும். என்ன தான் எங்களோட பிளட்டாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவங்களோட கொள்கைகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கிளானையே நாங்கள் ஃபுல்லாக வைப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி ட்வின்ஸ் பிறக்க மாட்டாங்க, உலகத்துக்கும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்ல அவனோட நடு பையன் உடனே சொல்ல ஆரம்பிக்கிறான்.
அவன் என்ன சொல்றான்னா, ஸோ இந்த மாரி பவர் அதாவது சீல் அண்ட் பிரேக் பவர் இருக்கிறவங்கனால குழப்பம் மட்டுமே உண்டாக்க போறதில்ல. ஸோ அவங்க நெனச்சா இந்த உலகத்துக்கு அமைதியும் கொண்டு வர முடியும். ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, அவங்க 2 பேத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள கண்ட்ரோலா வச்சிருந்தோம் அப்படின்னா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பவர யூஸ் பண்ணி நம்ம உலகத்துக்கு அமைதிய கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம ஆசுமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். ஸோ இதெல்லாம் நம்ம யூரு கேட்டுட்டே இருக்கான். கேட்டுட்டு நம்ம யூரு நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் கிட்ட கேட்குறான். லெஃப்ட் அண்ட் ரைட் கிட்ட என்ன கேட்குறான்னா, ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த உலகத்துக்கு ட்வின்ஸ் பிறக்கிறப்ப அவங்களால எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. பட் அவங்கள சுத்தி இருக்கிறவங்கனால தான் இந்த மாரி பிரச்சனைகள் உலகத்துக்கு வருது அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டும் ஆமா. அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. பட் அவங்க சுத்தி இருக்கிறனால அவங்களோட பவர்ஸ் அதாவது பிரேக் அண்ட் சீல் பவர் அவங்க அக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னு அவன் கேட்டதுக்கப்புறம், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு நம்ம ஆசுமா கிட்ட பேசுறான். "நீ முதல்ல எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும். ஸோ நீ எங்க வில்லேஜ்குள்ள வந்ததுலேருந்து சரி, எங்க வில்லேஜ்ல இருந்த எல்லா பீப்பிள்ஸையும் கொன்னதுலேருந்து சரி, நீ அதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட குடும்பம் மாரி நான் பார்த்தேன். பட் அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொன்னுட்டீங்க. ஸோ அதனால கண்டிப்பா அந்த விஷயத்த நான் மன்னிக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். "நீ எதுக்காக இந்த மாரி ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க? ஸோ இது நம்மளோட வாழ்க்கை. நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணுமே தவிர, வேற 2 கிளானோ அல்லது வேற எந்த கிளானுமே அத முடிவு பண்ணக்கூடாது. காகிமுரி கிளானா இருக்கட்டும், டேராசான்கிட்டயும் சொல்றா. ஹிகாசி கிளானா இருக்கட்டும், ஹிகாசி வில்லேஜா இருக்கட்டும், நான் சொல்லப் போறத நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. நான் எங்கேயும் ஓட போறதும் இல்ல. நான் எங்கேயும் ஒளிய போறதும் இல்ல. இது என்னோட வாழ்க்கை. எப்படி வாழப் போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். காகிமுரி கிளானா இருக்கட்டும், ஹிகாசி கிளானா இருக்கட்டும், வேற எந்த கிளானா வேணா இருக்கட்டும், யார் என்னை கொல்ல வந்தாலும் அவங்கள நான் கண்டிப்பா அட்டாக் பண்ணி, அவங்களோட உயிர் போற வரைக்கும் நான் அவங்க கிட்ட இருந்து தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பேன் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆதங்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறான். ஸோ அத கேட்ட உடனே நம்ம ஆசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிருது. அவ எந்திரிச்சு "என்ன அண்ணா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணாவ திட்ட ஆரம்பிக்கிறா. "ஓடவும் மாட்ட, ஒளியவும் மாட்டியா? நீ என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசை நம்ம இவருகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறா. "நீ இதுவரைக்கும் அந்த மாரி ஒரு அசாசின்ஸ பார்த்ததில்ல. அதனால தான் நீ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க. பட் ஒரு தடவ நீ அவங்க கிட்ட மாட்டுன அப்படின்னா, உன்னால கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. நீ ஓடி தான் ஆகணும். நீ ஒளிஞ்சு தான் ஆகணும். உனக்கு வேற வழி இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, அவ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன் மேல இருக்க பாசத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்கா. "ஸோ நீ உன்னோட உயிர வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ துச்சமா நினைக்கக்கூடாது." அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஆசா உடனே லெஃப்ட் அண்ட் ரைட் கிட்ட கேட்கிறா. "என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? இவனுக்கு புத்தி சொல்லுங்க." அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "நாங்க இவரு சொல்றது தான் கேட்போம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபைட் பண்ணி சூப்பரா இருக்கும், ஜாலியா இருப்போம்." அப்படிங்கிற மாரி அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாரி காமிக்கிறாங்க. அப்புறம் நம்ம காகிமுரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவருகிட்ட கேட்குறான். "உனக்கு வேணும்னா நீ எங்க கிளான்லேயே இருந்துக்கலாம். எங்க கிளான் ரொம்ப பாதுகாப்பான கிளான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நம்ம இவரு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல என்னால முடியாது. என்னோட வில்லேஜ பத்தி நீங்க ரொம்ப கேவலமா பேசியிருக்கீங்க. பட் என்னதான் எங்க வில்லேஜ் தப்பு செஞ்சிருந்தாலும், என்னோட பிறப்பிடமான அது அந்த வில்லேஜ் தான். ஸோ அதனால நான் அத விட்டு வரமாட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட குடும்பமா நெனச்ச ஏகப்பட்ட பேர வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொன்றுருக்கீங்க. ஸோ கண்டிப்பா நான் உங்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேரவே மாட்டேன். என்னதான் இருந்தாலும் என்னோட அப்பா, அம்மாவ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க உதவி செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பட் உங்க சைடு நான் சேரவும் மாட்டேன். என்னோட வழியில யாரும் குறுக்கவும் வராதீங்க. என்னோட வழி வந்து பார்த்தீங்கன்னா தனி வழி." அப்படிங்கிற மாரி தான் சொல்றான். உடனே நம்ம ஆசா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டேராசன் லெஃப்ட் அண்ட் ரைட் கிட்ட வேண்டுகோள் கேட்டுக்கிறா. "என்னோட அண்ணன நல்லபடியா பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் "இந்த பேரியர் விட்டு என்னால வெளிய வர முடியாது. நான் வந்தேன் அப்படின்னா எனிமீஸ் என்னைய அட்டாக் பண்ணிருவாங்க. நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிரும்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா. உடனே நம்ம இவரு திங்க் பண்ணுறான். அதாவது அவளோட தங்கச்சி சின்ன வயசுல இதே மாரி ஒரு பேரியருக்குள்ள தான் இருப்பா. ஸோ இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கிளானோட பேரியருக்குள்ள தான் இருக்கா. அவளால வெளிய வர முடியலையே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஆசாச்சான்னு ஒரு ஃபோன் எடுத்து அவளோட ஒரு ஃபோட்டோ காமிக்கிறான். அவங்க அப்பா, அம்மா ஃபோட்டோவ. அத பார்த்தோனே இவரு ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இப்ப தான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் மொபைல்ல இருக்க ஒரு ஃபோட்டோவ பார்க்குறான். ஷாக் ஆயிட்டு "ஏய் என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளும் அவங்க அண்ணனும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம ஆசா பிளான் பண்ணி அத ஃபோட்டோ எடுத்துக்கிறா. "எப்படியோ நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன்." அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க எல்லாத்தோட ஃபோட்டோவும் எடுக்குறாங்க. பட் அதில டீமன்ஸோட ஃபோட்டோ மட்டும் தெரியல. ஆ அப்புறம் நம்ம ஹீரோ ஆசாக்கிட்ட "இந்த ஃபோட்டோவ எனக்கு அனுப்புறியா? நான் அப்பா, அம்மாவ ரொம்ப நாள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்கணும்னு நினச்சேன். நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆசாவும் "நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் கண்டிப்பா அனுப்புறேன். நம்ம அப்பா, அம்மாவுக்கும் ஒண்ணும் ஆயிருக்காது. அவங்க கண்டிப்பா உயிரோட தான் இருப்பாங்கன்னு" சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. "சரி உன்னோட அட்ரஸ் எங்கன்னு சொல்லு. நான் ஃபோட்டோ அனுப்புறேன்." அப்படின்னு சொல்ல அவன் யோசிச்சுக்கிட்டு "அட்ரஸா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே நம்ம டேரா உடனே சொல்லிடுறான். "அட்ரஸ்லாம் சொல்லக்கூடாது." அப்படின்ட்டு. உடனே ஆசா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகமாயிடுறான். அப்புறம் நம்ம ஜென் வந்து கேட்குறான். "சரி நம்ம 2 பேருமே அவங்களோட அப்பா, அம்மாவ தான் தேடிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு ஏதாவது லீட் கிடைச்சதுன்னா நாங்க எப்படி உங்கள கான்டாக்ட் பண்றது? அட்லீஸ்ட் உன்னோட ஃபோன் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடியாவது குடு." அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல நீங்க அத வச்சு நாங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவீங்க. அதெல்லாம் தர முடியாதுன்னு" நம்ம டேராசான் சொல்ல, "பட் நீ சொல்றதும் கரெக்ட்டா தான் இருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு ச்சே எப்படியாவது இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தேன். இப்படி ஆயிடுச்சே." அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஆசா "சரி நம்ம ஏன் பிஜிஎன்ஸ வச்சு நம்ம மெசேஜ தெரிவிச்சுக்க கூடாது? இல்லைனா ரேடியோ வச்சு தெரிவிச்சுக்குமா?" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ "ஏன் நம்ம ஸ்மோக் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொல்ல, "டேய் நம்ம இருக்கிறது சிட்டிடா அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபயர் லா வயலேஷன்ஸ் அதாவது
அந்த மாதிரி ஒரு தடுப்பு சட்டம் இருக்குது போலாங்க சைனாவில். ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி கொடுக்குறான் நம்ம கேர்ள்ஸ் பார் மாதிரி இருக்குது. அது ஒரு பார் போல். ஸோ இந்த இடத்துக்கு வாங்க, எங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேரா உடனே அப்படியா கண்டிப்பாக நான் இதுக்கு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு எடுத்துகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமேட்டு நம்ம ஆசா நம்ம இவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ணா அப்பாவும் அம்மாவும் என்னை மட்டும் கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்க உன்னையும் கூட்டிகிட்டு வரணும்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு அவங்களுக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழவி வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க வந்துட்டா. யமஹா கிழவி, அவள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா யமஹா போல். அந்த கிழவி குறுக்க வந்துட்டா. இல்லைன்னா அப்பா அம்மா கண்டிப்பாக உன்னையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க ஒன்றும் உன்னை விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் கிடையாது. நீ அவங்கள பற்றி தப்பாக எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்ல நம்ம இவரு உடனே லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் ஆகிட்டு இந்த நான் ஏன்டா இங்கே வந்தேன் அப்படின்ட்டு இருந்தது. பட் இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ஒரு நல்ல குட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்ச அடுத்த சங்கரே நம்ம ஆசா உடனே ஓடி வந்து அவங்க அண்ணாவை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சுட்டு நீ பார்த்து போயிட்டு வா, உன்னை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அண்ணனை அனுப்புகிறான். இந்த மாதிரி அனுப்பி வச்ச உடனே நம்ம இவரு உடனே அப்படியே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்து கண்டிப்பாக அது ஆசா தான், எனக்கு நல்லா தெரியும், அவள் தான் ரியல் ஆசா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள் வருது. ஸோ சின்ன வயசுலேயும் ஆசை இதே மாதிரி அவன் முதுகுக்கு பின்னாடி கையை வச்சு நான் உன்னை நீ நல்லா பார்த்துக்கணும்ண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ அந்த நினைவுகள் எனக்கு ஞாபகம் வந்த உடனே ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்கான ஒரு சீன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசா ஜின் கிட்ட சொல்கிறா, அவங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டெய்ல், அதாவது அவங்களை கண்காணிக்காத அவங்கள அப்படியே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆசா நம்ம ஜின் கிட்ட சொல்கிறா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. ஸோ இப்போ நம்ம கன்க்ளூஷனை பற்றி பார்ப்போம். ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இப்போ தான் நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ட்வின்ஸாக பிறக்கிறாங்க, நைட் அண்டு டேயில் ட்வின்ஸாக பிறக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி பிரேக் அண்ட் சீல் அப்படிங்கிற ஒரு பவரை வந்து பார்த்திங்கன்னா அக்யூர் பண்ண முடியும். ஸோ பட் அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பவர். அதை வச்சு இந்த உலகத்தையே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிறைய கிளானுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஹிகாசி வில்லேஜுங்கிறது ஒன்று இருக்குது, காஹிமுரி கிளான்னு ஒன்று இருக்குது. பட் இது தாண்டியும் நிறைய கிளான்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிளான்ஸ் இந்த ஒரு பவர் அக்யூர் பண்ணால் நம்மளால் உலகத்தை ஆள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ட்வின்ஸ் பிறக்கிறப்பையும் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கிளான்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு இந்த மாதிரி பவரை அக்யூர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட போர்கள் இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஸோ அந்த மாதிரி 500 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ட்வின்ஸோட பவரை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய கிளான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் உள்ளே இருக்க சில கிளான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது நல்ல விதமாக கண்ட்ரோல் பண்ணணும். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு அழிவை மட்டும் கொண்டு வர முடியாது, அதை வச்சு உலகத்துக்கு நன்மையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கிளான் தான் காஹிமுரி கிளான். அதை தான் இப்போது வரைக்கும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஹிகாசி வில்லேஜும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க. பட் நமக்கு போக தான் தெரியும் உண்மையான முகங்கள் என்ன அப்படின்னு. பட் இதுதான் இந்த இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க ஒரு பிளாட். ஸோ இதை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா கதை போயிட்டுருக்கு. நம்ம இவருக்கு என்னென்னா அதாவது இந்த ட்வின்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. பட் இவங்க சுற்றி இருக்க கிளான்ஸ்னால தான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஸோ அதனால் என்ன எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் யாருக்கு கீழேயும் அடிமையாவோ அல்லது நான் ஒளிஞ்சு வாழவோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். ஆனால் நம்ம ஆசாவை சின்ன வயசுலேருந்து காஹிமுரி கிளான் தான் அவளை பார்த்துக்கிறாங்க. அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அவள் இந்த கிளானை விட்டு வெளியே போனால் அப்படின்னா எத்தனை பேர் இவளை கொல்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, கொன்று அந்த பிரேக்குங்கிற பவரை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். பட் நம்ம இவரு இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாதனால அவனே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்னென்ன அசசின்ஸ் வந்து இவங்களை எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க, எதனால் இவங்க கொண்டா மட்டும் அந்த பவர் கிடைக்குமா இல்லது வேறு எப்படி அதை ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பழக்க தோசத்தில் வந்துடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ புரியல அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளீஸ் ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நான் தான் மிஸ் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.